ஹலோ வள்ளிக்கண்ணம்மா, என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை எதுவுமா நேற்று சந்தைக்கு போயிட்டு வந்ததெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இது திறக்க வர மாட்டேங்குது. நேற்றுக்கு தான் சந்தைக்கு போயிட்டு இருந்தீங்களா? சந்தைக்கு போயிட்டு வந்ததெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், நேற்று சந்தைக்கு போயிட்டு வந்த உடனே உப்பு தண்ணியில் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு வாளியில் நல்லா கழுவி வச்சுட்டேன். கழுவி வச்சு நைட்டுட்டு போய் படுத்துட்டேன். இப்படி திட்டில் போட்டுட்டு இப்போ காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் காஞ்சிருந்துச்சு, எல்லாம் எடுத்து வைக்கிறேன். இதை வந்து தக்காளி ஊறுகாய் போடலாம்ட்டு எடுத்து வைக்கிறேன். தக்காளி ஊறுகாய் போடணும். இது தக்காளி மீதி இருக்க தக்காளியை பாக்ஸில் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன். அப்புறம் இது பீட்ரூட்டு வாங்கினேன், பீட்ரூட்டு லெமன் வாங்கினேன், அதை எடுத்து வச்சுருக்கேன் இதுக்குள்ளே. இன்றைக்கி சமையலுக்கு பீட்ரூட்டு இந்த எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி சமையலுக்கு பீட்ரூட்டு. அப்புறம் காலையில் வாங்க, இது என்ன விளக்கெலாம் ஏற்றிருக்கீங்க? இது வந்து காலையில் எந்திரிச்ச உடனே காலையில் நான் எப்பயுமே கைகால் மூஞ்சி கழுவிட்டு விளக்கேற்றுவேன். உள்ளே அங்கே குலதெய்வங்க இதில் அந்த சாமி ரூமில் விளக்கேற்றிட்டு இங்கே வந்து பிள்ளையார் மகாலட்சுமி இது சிவன் பார்வதி குழந்தைகளோடு இருக்கிற படம் இருக்குது கிச்சனில், அதுக்கும் விளக்கேற்றிடுவேன். விளக்கேற்றிட்டு நேற்று படம் இது 15 ரூபான்னு சீப்பாக இருந்துச்சு, அதனால வாங்கினேன் சந்தையில். 15 30 ரூபா. இதெல்லாம் சேர்த்து 30 ரூபா சந்தையில். இந்த குச்சிக்கிழங்கு வந்து 20 ரூபா. குச்சிக்கிழங்கு அரை கிலோ 20 ரூபா. இது கத்திரிக்காய் வந்து அரை கிலோ 20 ரூபா. கத்திரிக்காய் அரை கிலோ 20 ரூபா. பெரிய வெங்காயம் வந்து இதையும் காய வச்சுட்டேன் நேற்று. பெரிய வெங்காயம் வந்து 1 கிலோ 50 ரூபா. தக்காளி 50 ரூபா. கருணக்கிழங்கு இப்போவே வாங்கி போட்டால் ஒரு 2 வாரம் கழித்து சமைக்கலாம்ட்டு கருணக்கிழங்கு வாங்கினேன். இது 20 ரூபா ஒரு கூறு. கழுவி போட்டேன் நேற்றே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளுக்கு விளக்கேற்றினதை காட்டுறேன். சந்தையில் இந்த கேரட்டு நேற்று 20 ரூபா. அதுவும் கழுவி நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி காய வச்சு இந்த டப்பி இதில் தான் வாங்கினேன். ஃப்ளிப்கார்டு இதுலேயே தான் வாங்கினேன். காலையில் எந்திரிச்சோடனே கைகால் மூஞ்சி கழுவிட்டு பல்லு விளக்கிட்டு விளக்கேற்றிடுவேன். இப்போ வந்து நெய்வேத்தியம் பண்ணிட்டேன். இன்றைக்கி பழத்தை வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டேன். இந்த பாருங்க, இது தண்ணி. இது காலையில் பழுத்து வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டேன். இல்லைன்னா பால் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். பால் காய்ச்சிற டீக்கு நான் வந்து இது பசும்பால் வாங்கலான்ட்டு பசும்பால் வாங்கினேன். நாங்கள் வாங்கின இடத்துல கண்ணு குட்டி போடலைன்னு சொல்லிட்டாங்க, செத்து போச்சுன்ட்டாங்க. அதனால இப்போ அந்த பசும்பால் வாங்குறதில்ல. இப்போ பாக்கெட் பால் தான் வாங்குகிறேன். இங்கே பாருங்கள், இந்த பாக்கெட் பால் தான். இதில் தயிரெல்லாம் நல்லா இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. அது பசும்பால் வெறும் தண்ணியாக கொண்டாடுறாங்க. வெறும் 40 ரூபாய்க்கு வெறும் தண்ணியாக இருக்குது. சுத்தமாக தண்ணியே ஊற்ற முடியாது. நம்ம அப்படி இருக்குது பால். அதுக்கு பெட்ரு இந்த பாலே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்றைக்கெல்லாம் இந்த பாலே வாங்கிட்டேன். இது சாயந்தரத்துக்கு ஒரு பாக்கெட்டு, காலையில் ஒரு பாக்கெட்டு. ஒரு பாக்கெட் ஆரோக்கியா ஆவின் பால். டிலைட் ஆவின் பால். இது காப்பி டீ ருசி இருக்காது. ஆனால் என்ன பண்ணுறது, பசும்பால் சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. 40 ரூபாய்க்கு தண்ணியாக இருக்குது. வெறும் தண்ணி, நம்ம தண்ணியை ஊற்ற முடியாது, அப்படி இருக்குது ஃப்ரெண்ட். அதனால் இப்போ தான் டீ போடுறேன். டீ போட்டுட்டு டிஃபன் பண்ணையில் காட்டுறேன். அப்புறம் டீ போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எங்கள் 2 பேருக்கும் டீ போட்டேன். போட்டுட்டேன் பாருங்க. 1 டம்ளர் பால் மருகா போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் பால், 1/4 லிட்டர் பால் எடுத்து டீ போட்டிருக்கேன். இந்த பால் டீ கொஞ்சம் நல்லா இருக்குது பசும்பாலில் விட, அதனால இதிலே போட்டிருக்கேன். வாசம் வந்து நான் தெளிக்கிறது இல்லை. ஏன்னாக்கா வண்டி இதிலே கொண்டு போய் வண்டியிலேருந்து மண் ஒட்டுது. அங்கே பாருங்கள், வண்டியிலேருந்து மண் ஒட்டுது. எத்தனை வண்டி கழுவி வச்சாலும் வண்டியில் மண் ஒட்டுது. கோலம் போட்டால் கோலம் போட்ட மாதிரி இருக்க மாட்டேங்குது. அதனால் வாசல் தொளிக்கிறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே தான் விட்டுறது. வாசலை காட்டு, எவ்வளோ பெரிய வாசல். டூ வீலர் தான் இறக்கும்போது இப்படி கோடாக போட்டுறதுனால
வெறும் சகதியாக போகிறதுனால நான் வாசலே துளிக்கிறது இல்லை, அப்படியே விட்டுறது அப்படின்ட்டு விட்டுறது. நான் காலையிலே குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ குளிச்சுட்டு வந்துட்டு இந்த சாம்பார் வைக்கலாம்னா பருப்பு வேக போட்டு இந்த காயெல்லாம் வேக போடுறேன். கத்திரிக்காய் குட்டி குட்டியாக அரிஞ்சு போட்டிருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இதெல்லாம் போட்டு குக்கரில் ஒரு வேக வச்சுக்குவோம். அடுத்து இட்லி ஊற்றலாம். நேற்று சந்தையில் குச்சிக்கிழங்கு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குச்சிக்கிழங்கு குட்டி குட்டியாக நறுக்கிட்டு இட்லி சட்டிக்குள்ளே வேக வச்சிடலாம். உப்பு போட்டு வேக வச்சு தாளிச்சா சூப்பராக இருக்கும். இது ஒரு தீயில 2 ஆயிரம் ஈஸியாக, நமக்கு வேஸ்ட் ஆகாது கேஸ். இங்கே பாருங்கள், இது இப்படி இந்த மாதிரி குட்டி பாத்திரத்தில் வச்சு இப்படி வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு வெந்துடும். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள்தூள், உப்பு போட்டுக்கலாம். இனி மேலே இட்லி ஊற்றலாம். இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு மேலே குச்சிக்கிழங்கு வச்சுருக்கேன் பாருங்கள். அது பதமாக வேகும். குக்கரில் வச்சா கூட வெந்துடுது, இது அளவாக வேகும். ஒரே கேஸோட வெந்துடும். இட்லியாக வேறு நேரத்தில் இதுவும் வெந்துடும். நமக்கு கேஸ் மிச்சம்தான். இதுவும் இந்த கரண்டி கழுவிட்டு வந்து மாவு கொடுப்போம். இங்கே பாருங்கள் மாவு. எனக்கு இட்லி எப்போவுமே சூப்பராக வரும். இது 10 ரூபாய் ஏறுது. இட்லி எப்பவுமே வீட்டில் குட்டி குட்டியாக தான் ஊற்றணும், அதான் நல்லாயிருக்கும். இட்லி எடுக்கிறேன். இட்லி தள்ளிட்டேன். குச்சிக்கிழங்கு இன்னும் கொஞ்சம் அவியணும். இன்னும் கொஞ்சம் அவியணும். துணி குச்சிக்கிழங்கு அவியிட்டோம். இன்னொரு நடை இட்லிக்கு அவியிட்டோம். இட்லி பாருங்கள் எப்படி ஃப்ரெண்ட். இப்போ பாருங்கள், இட்லி சூப்பராக இருக்கும். இட்லி இந்த சாம்பார் இதான் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட். இதான் இன்றைக்கி எங்கள் ஊரில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். மம்மி, மதிய சமையலுக்கு என்ன பண்ண போகிறீங்க? இந்த கத்திரிக்காய் சாம்பார் நல்லா இருந்துச்சு. நேற்று சந்தையில் கத்திரிக்காய் சூப்பராக இருந்துச்சு. அந்த கத்திரிக்காயை போட்டு சாம்பார் வச்சுட்டு பீட்ரூட்டு பொரியல் செஞ்சுட்டு போதும் நிற்கணும். கத்திரிக்காய் சாம்பாரும் பீட்ரூட்டும் பொரியல். தக்காளி எதுக்கு நறுக்கிருக்கீங்க? தக்காளி சாம்பாருக்கு தானே இருக்கிறேன். ஓகே ஓகே. நாங்கள்லாம் கீழே உட்காந்து நறுக்கிறது தான் எங்களுக்கு வசதியாக இருக்கும், அதனால நறுக்கிறோம்.
ம் கீழே உட்காந்து இருக்கிறது தான் வசதியாக இருக்கும். ம் பீட்ரூட் அதில் நறுக்கி தோல் உரிச்சிட்டு ம் இதில் போட்டு சீவினோம்னா குட்டி குட்டியாக வந்துடும் அழகா. ம் சீவிட்டு சமைச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும், நல்லாயிருக்கும். ம் நறுக்கி வேக வைக்கிறத விட இது சாப்பிட எங்களை மாதிரி ஆளுகளுக்கும் சரியாக இருக்கும், நல்லா இருக்கும். அதில் 2 துருவல் இருக்கா? 2 ரூல் இருக்கும், ஒன்று பூவாக இருக்கும், ஒன்று இதுவாக இருக்கும். பெருசு இதெல்லாம் அப்போ வாங்கினது. நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க மக்களே, எங்களுக்கு ரீச்சே ஆக மாட்டேங்குது.